மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான ரவை உருண்டை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வாங்க நம்ம ரவையை வறுத்துட்டு வந்துடலாம். சர்க்கரையும் நம்ம ரவையையும் வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம ரவையையும் சர்க்கரையையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்தது வாங்க நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ நெய் காஞ்சிடுச்சு. நம்ம முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம அந்த ரவை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, முந்திரி பருப்பு நல்லா வறுத்துருச்சு. நம்ம அதை எடுத்து கொட்டிக்கலாம். வாங்க இதை நம்ம பிசைஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் காய்ச்சி ஊற்றிக்கோங்க உருண்டை பிடிக்க. அது கூட சேர்த்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சர்க்கரை அரைக்கும் போது ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அரைச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பிசைஞ்சுக்கலாம். அந்த ஹீட்லேயே நம்ம பிடிச்சாதான் அந்த ரவுண்டு வரும். இப்போ வாங்க பிடிச்சிக்கலாம். நம்ம இப்படி எடுத்து இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு வந்துடும். இங்கே பாருங்கள். பாருங்கள், இப்படி தான் நம்ம எல்லா உருண்டையும் பிடிக்கணும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.